ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ரோஜா செடி. இந்த ரோஜா செடி வந்து இதில் வந்து கிளையில் 7 மொட்டுக்கள் இருக்குது. ஒரு இதில் சுற்றி 5 மொட்டுக்கள் இருக்குது. அப்புறம் 2 மொட்டுக்கள் பக்கத்தில் இருக்குது. இந்த செடி வந்து ரொம்ப நாளாக பூக்காமையே இருந்துச்சு. ஸ்டன் க்ரோத்தாக இருந்தது. இப்போ வந்து ஓரளவுக்கு பூக்கள் வந்து மொட்டுக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து லைட் பிங்க் பன்னீர் ரோஜா, மாலையில் வச்சு கட்டுவாங்கள்ல அந்த ரோஜா. என்கிட்ட வந்து இன்னொரு ரோஜாவும் இருக்குது, அதாவது டார்க் பிங்க் ரோஜா, அதுவும் பன்னீர் ரோஜா தான். இப்போ இது நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு, அது கொஞ்சம் டல்லாகிடுச்சு செடி. இது பாருங்கள், இந்த செடி வந்து இதுக்கு வந்து உரங்கள் வந்து டீ தூள் உரம் எல்லாமே கொடுக்கலாம், காப்பித்தூள், அப்புறம் மண்புழு உரம் எல்லாமே நம்ம உரமாக கொடுக்கலாம் இந்த செடிகளுக்கு, ரோஸ் செடிகளுக்கு. ப்ளஸ் முட்டை ஓடு இருக்குல்ல, அதை காய வச்சு அதை மிக்சியில் திரித்து வச்சு ஒவ்வொரு ஸ்பூன் கொடுக்கலாம். அது வந்து மேட்டாப்பில் போடக்கூடாது, மண்ணை நல்லா இது பண்ணி விட்டுட்டு, மண்ணை தோண்டி விட்டுட்டு அதில் போட்டு மூடிடணும். நல்லா கிளறி கொடுத்து தண்ணி விடணும். இது வந்து வெள்ளரி செடி. இந்த வெள்ளரி செடி வந்து பிஞ்சு வெள்ளரி இல்லாட்டி நீட்டு வெள்ளரின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 3 காய்கள் தற்சமயம் பிடிச்சிருக்கு. ஏற்கனவே இதில் வந்து நிறைய அறுவடை எடுத்தாச்சு பிஞ்சு வெள்ளரி. இப்போ 3 காய்கள் ஒரே நேரத்தில் வச்சுருக்கு. ஆனால் இது வந்து நிறைய நல்லா ஹைட்டாக வரும். இந்த வெள்ளரி வந்து தொட்டியோட அளவை பொறுத்து இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. மீடியமான பாட்டில் தான் இருக்குது இந்த செடி. இதே மாதிரி குண்டு வெள்ளரியும் பக்கத்தில் இருக்குது. அது இப்போ தான் காய்கள் வச்சுட்டு வருது. பக்கத்துலேயே மக்காச்சோளம் செடி இருக்குது. இது வந்து வயலட் கத்திரி நாற்றுகளை வந்து மாற்றி வச்சது. இப்போது ஓரளவுக்கு உயரமாக ஹைட் வச்சு வளர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து வயலட் கத்திரி, வயலட்டும் ஒயிட்டும் கலந்ததுன்னு நினைக்கிறேன், டார்க் வயலட்டு. இதுலேயே 3 நாற்றுகள் வச்சது, 3 இதில் வந்து பிடிச்சி வந்திருக்கு. க்ரோ பேக்கில் ஒன்று இருக்குது, கைப்பிடிச்சவரில். இது தொட்டியில் இருக்குது மேலே. இது கைப்பிடிச்சவரில் உள்ளது, க்ரோ பேக்கில் உள்ளது. இதுவுமே ஒரு 4 இலைகள் விட்டுருச்சு. இது அப்படியே நின்றுட்டு இருந்தது, ஆனால் ஓரளவுக்கு இப்போ வளர்ந்து வந்துடுச்சு. அதே மாதிரி கீழே மாடிப்படி ஏறுற இடத்துல ஒன்று இருக்குது. எல்லாம் ஒரே நாற்றுகள் தான், வயலட், டார்க் வயலட்டும் ஒயிட்டும் சேர்ந்தது. இதுலேயுமே 2 இலைகள் ஃப்ரெஷ்ஷாக நிற்கி. இது இடையில தான் மாற்றி வச்சது. இப்போ ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நிற்கிது. பார்ப்போம், இது வந்து வளர்ந்து வருதான்னு பார்ப்போம். ஏற்கனவே மொத்தமாக ஒரு 7 செடி இருக்குது. கத்திரிக்காய் செடி வந்து இந்த நாற்றுகளையும் சேர்த்து 7 செடி இருக்குது. இது 7 days ரோஸ். இது வந்து தாய் செடியாக கிடச்சிது நமக்கு, அதாவது மதர் பிளான்ட்டு. இதுலேருந்து தான் பதியம் போடுவாங்க. அந்த செடி கிடச்சதுனால ஓரளவுக்கு இது பெரிய பூக்களாகவே பூக்குது. இதில் 2 தடவை பூக்கள் பூத்து, இது 3ஆவது தடவை பூத்துருக்கு. 4 மொட்டுக்கள் வச்சுது, இதில் 3 வந்து நல்லா விரிஞ்சிருக்கு. இன்றைக்கி பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள். அது உள்ளே வந்து ஒரு மாதிரி சாண்டில் கலரில் இருக்கும், சாண்டிலும் ஒயிட்டும் கலந்துருக்கும். இது 4-5 நாளைக்கு ஓரளவுக்கு அப்படியே இருக்கும். ஒரு 7 நாள் ஆனாலும் பூக்கள் வந்து அப்படியே இருக்கும். சீக்கிரமாக வாடாது இந்த செடியில் வந்து பூக்கள். இது கொய்யா செடி, புதுசாக வாங்கின செடியில் வந்து இப்போ துளிர்கள் வச்சு வந்திருக்கு, சைட் பிரான்ச்சஸ் வச்சுருக்கு. இது 2 காயோடு வாங்கினது கொய்யா செடி. அந்த காய்களை வந்து வெட்டி விட்டுட்டேன், ஏன்னா க்ரோத் இருக்காது. அதனால் இப்போ வந்து செடி வந்து சைடு கிளைகள் எடுத்து வருது. ஒரு 3-4 கிளைகள் சைடு பிரான்ச்சஸ் வந்து கொய்யா செடியில் புதுசாக வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு கொய்யா செடி இருக்குது, ஆனால் அதில் இன்னும் பூக்களே பூக்க ஆரம்பிக்கலை. அது நல்லா ஹைட் ஆகிட்டு, ஒரு 6 அடிக்கு மேலேயே போயிடுச்சு. ஆனால் இன்னும் பூக்களே வைக்க ஆரம்பிக்கலை. இனிமேல் இந்த சீசனுக்கு பூக்குமா என்னென்னு தெரில, பார்ப்போம். இல்லாட்டி அடுத்த சீசனுக்கு தான் பூக்கும். இது வந்து ஒட்டு செடி அப்படின்னாங்க, ஹைப்ரிட்டு, சீக்கிரம் காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் காயோடையே வாங்கினேன் பார்த்து. இது ஊட்டி ரோஜா, சிவப்பு கலர் ஊட்டி ரோஜா. எவ்வளோ பஞ்சாக பூத்துருக்கு பாருங்கள், 4 பூக்கள் பூத்துருக்கு. ஏற்கனவே ஒன்று வந்து எடுத்துட்டேன். இது திருப்பி 4 மொட்டுக்கள் வந்து பூக்கள் பூத்துருக்கு, விரிஞ்சிருக்கு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் நல்லா விரிஞ்சேன்னா நல்லா பெருசாக இருக்கும். இதெல்லாம் இடையில வாங்கின செடி தான், புது செடி தான், தொட்டி மாற்றி வச்சாச்சு. இப்போ ஒவ்வொன்றா பூத்துட்ருக்கு. அதாவது
விரிஞ்சிட்ருக்கு. சிவப்பு கலர் ஊட்டி ரோஜா, இதுவுமே தாய் செடி தான்.